கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 27/3/2026 வெள்ளிக்கிழமை தேவன் கொடுத்திருக்கிற புதிய நாளுக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 4:8. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். Blessed is the man whose sin the Lord will never count against him. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்முடைய பாவங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே எண்ணாதிருக்கப்படுமையானால் அவர்கள்தான் பாக்கியவான்கள். அதாவது இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் எண்ணாதிருக்க வேண்டும். நம்முடைய மீறுதல்கள், அறியாமைகள், தவறுதல்களை கர்த்தர் எண்ணாதிருக்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாக பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த நாளிலுமாக சில வசனங்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் எதை சொல்கிறது என்பதை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன். சங்கீதம் புஸ்தகம் 32 சங்கீதம் 1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உபாகம் 33:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? யோபு 5:17 சொல்கிறது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். சங்கீதம் 1:2 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 84:12 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40:4 சொல்கிறது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 146:5 சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். 41:1 சங்கீதம் 41:1 சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 65:4 சொல்கிறது, உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 94:13 சொல்கிறது, சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 112:1 சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:5 சொல்கிறது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 128:1 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 8:34 சொல்கிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஏசாயா 56:2 சொல்கிறது, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுப்புத்திரனும் பாக்கியவான். எரேமியா 17:7 சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12 சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குள்ளுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:7 சொல்லி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமப்படுவதாக அநேக வசனங்களை உங்களுக்கு முன்பதாக சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அந்த வசனங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமேனால் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த வசனங்கள் அத்தனை நான் கொடுத்துருக்கிறேன். பாருங்களுடைய செய்திக்கு ஏது காரணமாய் ஆசீர்வாதமாய் மாறும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் பாக்கியவான்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லி காண்பிக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் பெற்று அனுபவிக்க எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான் என்கிற இடத்துல நாங்களும் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய திருச்சபை மக்களும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற அத்தனை மக்களும் காணப்பட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல், ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும், என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை. யாரிடத்தில் சொன்னது? தாவீது சவுலிடம் சொன்னது. 1 சாமுவேல் 24:11. இந்த நாளுக்கான கேள்வி, என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.